ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த நிலம் துறை போலுமைற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெலாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வெள்ளும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி, தெய்வ சேக்குழாரடி போற்றி போற்றி. ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ ஓருருவே மூவுருவம் ஆன நாளோ, கருவனாய் காலனை முன் காய்ந்த நாளோ காமனையும் கண்ணழலால் விழித்த நாளோ, மறுவனாய் மண்ணும் விண்ணும் எரித்த நாளோ, மான்மரிக்கை ஏந்தியோர் மாதோர் பாகன் திருவினால் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோவிலாய் கொண்ட நாளே. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் அறிவுனா எம்மானை எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்பழனத் தனி ஆரூரானை மறக்கலுமாமே. இடர்கெடுமாறென்னது ஏல் நெஞ்சே நீவா, ஈந்தொழி சேர் கங்கை சடையா என்றும் சுடரொளியாயுள் விளங்கு சோதி என்றும், தூணீரு சேர்ந்திடங்கு தோளாவென்றும், கடல் வீடம் துண்டிரண்ட கண்டாவென்றும், கலைமான் மறையேந்த கையாவென்றும், அடல் விடையாரமுதே ஆதி என்றும், ஆரூரா என்றென்றே அலராகின்றே, ஆரூரா என்றென்றே அலராகின்றே. ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. அழகான திருவாரூர் தியாகராஜர் லீலைகள். எம்பெருமான் திருவருளோடு இன்னைக்கு நாம இந்த திருவாரூர் தியாகேச பெருமானுடைய அந்த லீலைகளை கேட்கிறோம் பார்க்கிறோம் அப்படின்னா அவருடைய கருணை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் அருள் இல்லைன்னா சிவாய நம அப்படின்ற வார்த்தை கூட வாயிலிருந்து வராது. அவன் அருள் இல்லைன்னா அந்த தலத்திற்கு சென்று அவனை காணவும் முடியாது. நான் உன்னை பார்க்கணும் எதிரில வாடான்னு அவர் நினைச்சாதான் நம்ம போய் அந்த இடத்துல நிக்க முடியும். இல்லைன்னா நாம சென்று பார்ப்பதுன்றது கடினம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்போ திருவாரூர் தியாகராஜர் லீலைகள், எம்பெருமான் அற்புதங்கள் பல செய்தது லீலைகளாக இங்கு தொகுத்து வழங்கப்படுகிறது. அதுல நாம பார்க்க இருக்கிறது சஞ்சீவி வித்தையை க்ஷணகாலம் அளித்த லீலை, புண்ணியத்தை அளித்தவனுக்கு பதவி கொடுத்த லீலை அப்படின்னு 2 லீலைகளை பார்க்க போறோம். மிக அற்புதமான லீலைகள், மிக அழகான லீலைகள். கேட்கணும். ஏன் இறைவன் ஒவ்வொரு லீலைக்குமே ஒவ்வொரு கருத்து உண்டு. அதை நாம முழுசா அந்த லீலைகளை கேட்டுட்டு அந்த திருவிளையாடலை கேட்டுட்டு ஏன் இறைவன் இப்படி ஒரு திருவிளையாடல் பண்ணினார் அப்படின்றத நாம பார்த்தோம்னா அதுல ஒரு சில கருத்துகள் கிடைக்கும். கருத்துகள் தான் நமக்கு முக்கியம் இல்லையா? கதைகள் 1000 உண்டு, எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. புராணங்கள் 1000 உண்டு, அதில் கதைகளும் 1000 உண்டு. ஆனா அதனால நமக்கு என்ன தெரிய வருது, நாம எப்படி தெளிஞ்சுக்கணும், என்ன நமக்கு அது மூலயமா சொல்றாங்க அப்படின்றதுதான் நாம கேட்கணும் பார்க்கணும். அது மூலயமா இப்ப பார்க்க இருக்கிறது
சஞ்சீவி வித்தையை க்ஷணகாலம் அளித்த லீலை. ஒரு காலத்துல திருவாரூர் நகரத்தை நந்தி சோழ மகாராஜர் ஆண்டு வந்தார். அதாவது இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சோழ மகாராஜா அவருடைய சோழ பரம்பரைகள் தான். இந்த திருவாரூர் தியாகராஜ லீலைகள் இவருடைய திருவிளையாடல்கள்ல சோழ பரம்பரைகள் தான் வருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா திருவாரூர் சோழ நாடு அப்படின்றதுனால. பாண்டிய நாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரையில் நடந்த திருவிளையாடல்கள் அத்துணைக்குமே பாண்டிய மன்னர்கள் தான் வருவாங்க. அந்த மாதிரி சேரனையும் விட்டு வைக்கல சுவாமி. சேர சோழ பாண்டிய மும்மூர்த்திகளுக்குமே இறைவன் தலைவராக இருந்தார். அதாவது மும்மூர்த்திகளுக்குமே இறைவனாக இருந்தார் அப்படி சொல்லணும். சரிங்களா? அப்ப நந்தி சோழ மகாராஜா அவர் ஆட்சி எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாரோ மனுநீதி வழுவாமல் பரிபாலித்து வந்தான். அந்த நீதி அப்படின்றது வழுவாம மனுநீதி சோழன் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த அவருடைய வம்சாவழி பாட்டன்னு வச்சுக்கோங்க. நீதி வழுவாமல் ஆட்சி பண்ணிட்டு வந்தார். திருவாரூர் தியாகேச பெருமானுடைய பாதார விந்தத்தை தான் எப்போதும் தியானிச்சுக்கிட்டு இருப்பாராம் அவரு. அவர் இறைவனை மட்டும்தான், அந்த பாதத்தை மட்டுமே வருடத்திற்கு இருமுறை தென்படும் அந்த பாதங்களை மட்டுமே தியானிச்சுக்கிட்டு இருந்தார். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதன் நாம தினம் பார்ப்போம் ஒருத்தரை, தினசரி பார்த்துக்கிட்டு இருப்போம். யாரு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே வச்சுக்கோங்களேன், தினம் அவங்கள பார்த்துக்கிட்டு இருப்போம், அவங்க நம்மளை பார்ப்பாங்க, நாம அவங்கள பார்ப்போம். ஆனா என்னைக்கும் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை தான் கெஸ்ட் வருவாங்க, விருந்தாளிகள் வருவாங்க நம்ம வீட்டுக்கு. அவங்கள அதிகமா ஞாபகப்படுத்திப்போம். ஏன்னா அவங்க கூட சில நாட்கள் சில நல்ல தருணங்கள் இருந்திருக்கும், அன்பான அந்த ஒரு அன்பு இருந்திருக்கும், சில நிகழ்ச்சிகள்லாம் இருந்திருக்கும், பேசினது, உட்கார்ந்து சாப்பிட்டது, ஒன்னா பயணம் பண்ணது, ஒன்னா நடந்து போனது, டீ குடிச்சது, அந்த மாதிரி சில மறக்க முடியாத அந்த சுவையான தருணங்கள்லாம் மறக்கவே மறக்காது இல்லையா? அப்ப ஏன் இதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அன்றாடம் பார்க்கிறார் திருவாரூர் தியாகேச பெருமானை. ஆனால் அவர் அந்த திருமுகத்திற்கு அடிமையா இல்ல, வருடத்துக்கு 2 முறைதான் காட்சி தருவார். அந்த திருப்பாதத்தை, வலது பாதத்தை இறைவன் இருமுறை காட்சி தருகிறார். பாதத்தோடு பாத தரிசனம் உண்டு. அந்த பாதத்தை மட்டுமே இவர் தியானித்துட்டு இருந்தாராம். ஆரூரா தியாகேசா, ஆரூரா கமலபாதா அப்படின்னு அந்த பாதத்தை மட்டுமே தியானிச்சுக்கிட்டு இருந்தாராம். அந்த அளவுக்கு திருவாரூர் தியாகேச பெருமானுடைய அந்த பாதாரவிந்தத்தின் மேல் அவ்வளவு பேரன்பு அவருக்கு. அப்ப என்ன ஆட்டது, கிரிராசன் அப்படின்ற ஒரு அரக்கன், ராட்சசன் வச்சுக்கோங்க, அந்த அங்க இருக்கிற பிராணிகளுக்கெல்லாம் துன்பத்தை விளைச்சுக்கிட்டே வந்தான். துன்பம்னா அதாவது தெரிஞ்சுக்கோங்களேன், இந்த அரக்கர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய சக்தி கிடைச்சது, தவம் பண்ணினாங்க அப்படின்னா உடனே தேவர்களை போய் கொடுமை பண்றது அப்படிதானே. ஆனா இவன் என்ன பண்ணினா, மாறுபாடா அங்க இருக்கிற பிராணிகளுக்கெல்லாம் துன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் திருவாரூர் வேதியர் வீட்டுக்கு வந்தான். அங்க ஒரு பெண்ணுக்கு விவாகம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த விவாகத்துல என்ன பண்ணினா, ஆகாய மார்க்கமா அப்படி போயிட்டு இருந்த போது அந்த இடத்துல ஒரு புகை மூட்டமா தென்பட்டது. என்ன அப்படின்னு உத்து பார்த்தா, அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு பெண், அழகான பெண், ரொம்ப அழகா இருக்கா. அந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது மணமேடையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஐயர் அந்தணர்கள்லாம் வேதங்கள் ஓத மணப்பெண் அழகா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க மணமகனோட. கொஞ்ச நேரம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மங்களனான் பூட்டுறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவன் என்ன பண்றான், சடார்னு அந்த வீட்டுக்குள்ள இறங்கி அந்த பெண்ணுடைய அழகில் மயங்கி அவன் என்ன கேட்கிறான், அந்த வேதியர் இடத்துல, அந்த பெண்ணுடைய தகப்பனார் இடத்துல கேட்கிறான், எனக்கு உங்க மகளை திருமணம் செய்து தர முடியுமா அப்படின்னு கேட்கிறான். அப்ப உடனே அவங்க அப்பா என்ன சொல்றார், ராட்சச வம்சத்துல பிறந்த உனக்கு என் பொண்ணு கொடுப்பானா, நாங்கெல்லாம் மனுஷங்க, புரியுதா இல்லையா உனக்கு அப்படின்ற மாதிரி அவர் திட்டுறார்.
அவர் ரொம்ப மறுத்துதான் பேசுறாரு. அப்பயுமே அவன் வந்து அடங்கல. அப்ப இருக்கும்போது மணப்பெண் கிட்ட போய் பேசுறான். இந்த மாதிரி எனக்கு உன்னை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசை. நான் ராட்சசன் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்கான். ஆனா மணப்பெண்ணுமே அதுக்கு இணங்கி வரல. எனக்கு வேண்டாம், உன்னை பிடிக்கல அப்படின்ற மாதிரிதான் அவ பேசுறா. அவ பிடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே கடும் சினம், அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அப்படி கோபம் வந்தவன் என்ன பண்றான், இவனோட இருந்துதானே உனக்கு விவாகம் நடக்கும், இவன் உன் பக்கத்துல இருந்தாதானே உனக்கு தாலி கட்டுவான் அப்படின்னு நினைச்சவன் அந்த பெண்ணுடைய கணவனை, அதாவது தாலி கட்டல, மணமேடையில் அமர்ந்திருந்த அந்த கணவனை அப்படி கதற கதற தூக்கி கொண்டு போயிட்டான். அழுகுறான். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அழுகுறாங்க. எல்லாம் அந்த மணவீடு மாப்பிள்ளை இல்லன்னும் போது அந்த இடத்துல எவ்வளவு சோகங்கள் இருக்கும். ரொம்ப துயரங்களா இருக்கு. ஆழ்ந்த துயரத்துல அந்த வேதியருடைய வீடு இருக்கு. அப்ப ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா நம்ம எல்லாம் எங்க போவோம்? இப்ப பிரச்சனைனா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம், கோர்ட்டுக்கு போவோம். அது தாண்டி கோர்ட்டுக்கு போவோம் இல்லையா? இல்ல முதல்ல பெரியவங்க கிட்ட பேசுவோம். அப்போ அந்த காலத்துல கோர்ட் எல்லாம் இருந்ததா? கிடையாது. அந்த காலத்துல ராஜா தான், என்னன்னாலும் ராஜா தான் தீர்ப்பு சொல்லணும். அப்படின்னும் போது நம்ம நந்தி சோழ மகாராஜா கிட்ட அந்த வழக்கு சென்று சேருது. இந்த மாதிரி இந்த பிரச்சனை, இந்த மாதிரி அந்த பெண் சொல்றா, என்னுடைய கணவனை மீட்டு தாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண் ஒரு வேண்டுகோளை அந்த அரசனிடம் வைக்கிறார். இதை கேள்விப்பட்ட உடனே ராஜா ரொம்ப வருத்தம் அடைகிறார். அந்த வருத்தம் அடைந்து கொண்டு இருக்கும் போது என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அங்க மாடு மேய்க்கிற ஒரு சிறுவன் ஓடி வந்து ராஜா ராஜா அப்படின்னு கத்துறான். என்னப்பா அப்படின்னு, என் கண்கள் போல அருமையாக வளர்த்து வந்த என் 5 கபில பசுக்களை, அந்த மலையோரம் மேய்ந்து கொண்டிருந்த என் கபில பசுக்களை அரக்கர்கள் கொண்டு நின்று விட்டார்கள் அப்படின்னு சொல்ற. அப்படியே ஆச்சரியப்பட்டு போறான் மகாராஜா. என்னது, பசுக்களும் இப்படி வதைப்படுகிறதா அப்படின்னு மகாராஜா ரொம்ப கஷ்டப்படுறார். இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு சில நாழிகை தான், கொஞ்சம் கொஞ்சம் நாழிகை சென்றுகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கிழவி ஓடி வந்து மகாராஜா அப்படின்னு ஓடி வர. வந்த உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு சில அரக்கர்லாம் என்னுடைய வீட்டிற்கு வந்தாங்க. அவங்க அப்படி கர்ஜனை பண்ணிக்கிட்டே அப்படி வரும்போது என் குழந்தை அந்த குரலை கேட்டு என்னுடைய பாலகன் மூர்ச்சை அடைந்து இறந்தது போல் தெரிகிறான். அவன் உயிரோடு இருக்கிறானா, தெளிஞ்சிருச்சா, எதுவே தெரியல. வைத்தியர்களிடம் சொல்லி அவங்கள பார்க்க சொல்லி இருக்கிறேன் ராஜா. என்னுடைய குழந்தை என்ன ஆவான்னு தெரியல. அந்த அரக்கர்கள் என்ன செய்யறது, நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு மக்கள் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தரா வந்து இந்த அரக்கர்கள் செய்கின்ற அநியாயங்களை ராஜா கிட்ட முறையிடுறாங்க. அப்படி முறையிட்டுக்கிட்டே இருக்கும்போது ராஜா என்ன பண்றார், ராஜ்யத்தையும் செங்கோலையும் மக்களிடம், அதாவது மந்திரிகளிடம் ஒப்படைத்து விட்டு, மக்களை பார்த்து கொள்ள சொல்லும்படி ஒப்படைத்து விட்டு காடு செல்கிறார். ஏன் அவர் காட்டுக்கு போகணும் அப்படின்னா, இந்த அரக்கர்களால இவ்வளவு பிரச்சனை வருதே நம்ம மக்களுக்கு, இதுக்கு ஒரே வழி நம்ம தியாகேச பெருமான் தான். நம்ம என்ன பண்ணுவோம், சஞ்சீவி வித்தையை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பிராணிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம போயிரும்ல. நம்ம குழந்தை, அதாவது அந்த குழந்தை மூர்ச்சை ஆயிட்டான், அவனுக்கு அந்த சஞ்சீவி வித்தையை கொடுத்தோம்னா அவன் தெரிஞ்சு வந்துருவான். இந்த மாடுகள்லாம் காணும், பசுக்கள் எல்லாம் காணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பசுக்கள், அந்த எலும்பு துண்டு இருந்தா கூட அது மேல அந்த சஞ்சீவி வித்தையை பயன்படுத்தணும்னா அந்த பசுக்களாக வந்து சேருமே அப்படின்னு சொல்லி ராஜா ஒரு நல்ல எண்ணத்துல நாம தியாகேச பெருமானை, ஈசனை, நம் எம்பெருமானை நோக்கி தவம் செய்ய காட்டிற்கு புறப்பட்டு சென்றான். மந்திரிகளிடம் பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு, நாட்டை மந்திரிகளிடம் கொடுத்து விட்டு கானகம் நோக்கி செல்கிறான். அப்படி கானகம் நோக்கி சென்றவன் என்ன பண்றான், ஒரு பஞ்சாக்னி மத்தியில் நிலையாக இருந்து ஒரு கடும் தவம் செய்கின்றான் நந்தி சோழன். பஞ்சாக்னி அப்படின்னா 5 முகம், அதாவது 5 பக்கங்களுமே தீ கொழுந்து விட்டு எரியுது.
அப்படி தீ கொழுந்து விட்டு எரியுதுன்னா அந்த தீக்கு மத்தியில் நின்று தவம் பண்ணணும். நாங்கெல்லாம் 5 நிமிஷம் தியானம் பண்ணணும்னாவே நல்ல எனக்கு இடுப்புக்கு வலிக்கும், இடுப்புக்கு ஒரு தலைவாணி வேணும். இல்ல கை வலிக்கும், கால் வலிக்கும். எனக்கு ரொம்ப நேரம் இப்படி கால் மடக்கி சப்பனா கால் போட்டு உட்கார முடியாது. நான் கொஞ்சம் சேர்ல உட்கார்ந்துக்கிறேன். தியான வகுப்புக்கு வந்துட்டோம்னா இவர் வேற 20, 25 நிமிஷம் தியானம் எடுக்க உட்கார முடியல அப்படின்ற மாதிரி நிறைய மைண்ட் செட் நமக்கெல்லாம் மனசுக்குள்ள அப்படிதான் தோணும். இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு. ஆனா எவ்வளவு நாம கஷ்டப்படுறோமோ அவ்வளவும் ஒரு இன்பம் பின்னாடி இருக்குன்றதையே நாம மறந்துடுவோம். பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாக்னி 5 பக்கங்களும் அப்படி நடுவுல ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த செம்பருத்தி பூ இதழ் பார்த்திருக்கீங்களா? அது 5 இதழ்கள் கொண்டிருக்கும். அது நடுவுல ஒரு நரம்பு இருக்கும் அழகா. அது பூத்து அதுல முட்டுக்கள் மாதிரி அழகா அந்த மகரந்தங்கள்லாம் இருக்கும். அத போல இந்த ராஜா என்ன பண்றார், நந்தி சோழ ராஜா என்ன பண்றார், 5 பக்கங்களும் தீயை வளர்த்து பஞ்சாக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுடரை வளர்த்து அந்த அந்த மலருடைய நடுவில் எப்படி அந்த நரம்பில் மகரந்தங்கள் இருக்குமோ அந்த நரம்புகள் போல அப்படி நின்னு தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்ப அவருடைய உடம்புக்கு எவ்வளவு சூடுபடும் இல்லையா? அப்படி நின்னு தவம் பண்றார். எதற்காக? அந்த சஞ்சீவி வித்தையை தெரிஞ்சு வச்சுக்கணும். நம் நாட்டுடைய மக்களை காப்பாத்த நமக்கு சஞ்சீவி வித்தை தேவைப்படுது அப்படின்னு நினைச்சவர் அப்படி பண்றார். அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கொடிய தவம் முடியாது, யாராலையும் செய்ய முடியாதுன்னும் போது அரக்கர்கள் செய்யற தவத்தை விட ஒரு படி மேல சென்று இவர் தவம் பண்றார். அப்படி பண்ணும்போது அதை பாக்குற வானவர்களும் தேவர்களும் தானவரும் மன்னவர்களுமே வியப்படைறாங்க. இப்படி ஒரு தவமா, எதற்காக மன்னன் இப்படி தவம் செய்கிறார் அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவருடைய தவம் அங்க இருந்துச்சு. உணவே இல்லை. அதாவது தவம் பண்றவங்க எப்படி சாப்பிடுவாங்க? உணவின்றி நீட்டிய கைகளோடு கை மேல தூக்கி ஆரூரா தியாகேசா ஆரூரா அப்படின்னு வான் நோக்கி கூப்பிய கரத்தை வான் நோக்கி உயர்த்தி அப்படி நின்னு தவம் செய்கிறார். பகல் போகுது, இரவு போகுது, கொடிய மழை, பல இரவுகள் பல பகல்கள் சென்று கொடிய மழை, வெயில், காற்று, சூறாவளி அப்படின்னு எல்லாத்தையும் பாக்குறார் மனுஷன். எல்லாத்தையும் நந்தி சோழ சக்கரவர்த்தி எல்லாத்தையுமே பாக்குறார். இப்படி அவர் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கார். எத்தனை வருஷ காலம்? 32 ஆண்டுகள் அவர் தவம் பண்றார். சாத்தியமாகுமா? நமக்கு சாத்தியமா? 30 நிமிஷம் நாங்க 30 நிமிஷம் தான் எங்களுக்கு டைம். நாங்க 30 நிமிஷம் தான் உட்காருவோம். 32 ஆண்டுகள் தவம் செய்கிறார். எதற்காக? அவருடைய நலன் வேண்டி அல்ல, நம் மக்களுடைய நலன் வேண்டி அப்படி தவம் பண்றார். அப்படி தவம் புரிந்தும் தவமே களைஞ்சு போகுது. பரமேஸ்வரன் பிரசத்தி ஆகல, சுவாமி அவருக்கு அருள் கொடுக்கல. அதனால தவம் கலைஞ்ச பிறகும் கூட அவர் அந்த துயரத்தை தாங்க முடியாம மறுபடியும் ஒரு 2 வருஷ காலம் தவம் பண்ணணும் அப்படின்னு ஏகபாதத்தோடு சுவாசத்தை அடக்கி கொண்டு கடினமான தவம் புரிகிறார். ஏகபாதம்னா ஒரே கால்ல, என்னுடைய 2 கால்ல ஒரு கால்ல நின்னு ஒத்த கால்லையாவது ஏன்டா ஒத்த கால்ல நிக்கிற, இது வேணும்னு ஏன்டா அடம் புரிக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த ஒரே கால்ல நின்னு ஏகபாத விரதம் செய்யறார். மூச்சை அடக்கிட்டா இறந்து போயிருவோமே அப்படின்னு நாம நினைப்போம் இல்லையா? அதுவும் தவம், அதுவும் தியானம் அப்படின்ற மாதிரி மூச்சை அடக்கி கொண்டு அப்பையும் தவம் பண்றார். 2 வருட காலம் கடினமான தவம் புரிகிறார். 32 வருஷ காலம் பண்ணின தவத்தை விட இந்த 2 வருட கால தவம் கடினமானது. ஏன்னா ஒரே பாதத்துல நிற்கணும், மூச்சு விடாம தவம் பண்ணணும். அது எப்படி சாத்தியம் பாருங்க இல்லையா? அப்படியும் தவம் பண்றார். அப்பையும் கைலாசபதி தோன்றல, இறைவன் அவருக்கு காட்சி தரல. அப்பையும் தவம் அவரே தவத்திலிருந்து வெளியே வரார்.
ரொம்ப கவலைப்படுறார். ஏன் நாம செய்யற தவத்தில் என்ன குற்றம் இருக்கும், என்ன குறை இருக்கும் அப்படின்னு அப்படி கஷ்டப்பட்டு நினைச்சுக்கிறார். என் சுவாமி பிரசன்னமாகலையே, என் இறைவன் எனக்கு காட்சி கொடுக்கலையே, சதா ஆரூர் பெருமானுடைய பாதத்தை என் மனக்கண்ணில் கண்டு கொண்டிருக்கிறேனே, எனக்கு இறைவன் இன்னும் காட்சி கொடுக்கவில்லையே அப்படின்னு ஏங்கி தவிக்கிறார். ஏங்கி ஏங்கி தவிக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தன் ஆன்மாவையே மாய்த்து விடுவதென்று நலம் என்று கருதுகிறார். தன் உயிரை போக்கிக் கொள்ளலாம். இறைவன் இத்தனை வருட காலம் 34 வருட காலம் தவம் செய்தும் இறைவன் என் தவத்திற்கு நான் அவர் சொல்லல, அடியேனுடைய தவத்திற்கு இறைவன் இறங்கி வராமையா. அரக்கர்கள்லாம் தவம் பண்றாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் உண்டு. எனக்கு இதால மரணம் ஏறக்கூடாது, நான் நீண்ட காலமா நீண்ட ஆயுள் எனக்கு இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கை வைப்பாங்க. ஆனா இவருடைய கோரிக்கை என்ன? மக்கள் காப்பாற்றப்படணும், மக்கள் சந்தோஷமா இருக்கணும், அப்படித்தானே நினைக்கிறார். அப்படி இருக்கும்போது நமக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு நினைச்சவர், இந்த உயிரே நமக்கு வேண்டாம், எம்பெருமானுடைய கருணையே நமக்கு இல்ல அப்படின்றதுனாலதான் சுவாமி வரல, என்னுடைய தவமும் தியானமும் இறைவனை சென்றடையவில்லை இல்லையா, அப்ப இந்த உயிர் வேண்டாம் அப்படின்னு நினைச்சவர் என்ன பண்றார், பெரிய தீ வளர்க்கிறார். ஒரு குண்டத்துல பெரிய தீயை வளர்க்கிறார். அப்படி வளர்த்து கொண்டு இறைவா, ஆரூரா, தியாகேசா அப்படின்னு நினைச்சவர் கண்களை மூடிக்கொண்டு அந்த தீயில் குதிக்கிறார். அப்படி குதிச்ச தருணத்திலேயே தயாவரன் எம்பெருமான் தியாகேச பெருமான் அவர் கரத்தை பற்றி கொள்கிறார். அந்த நெருப்புகள்லாம் அந்த தீ அப்படியே மலராக மாறி அந்த இடமே அப்படி பனிப்பொழிவு, அப்படி அனல்லாம் எப்படி இருக்கும், சுடும் இல்லையா. அப்ப இறைவன் வந்து கரம் பற்றியதால் அந்த இடம் எப்படி ஆயிட்டது, ஒரு பனிப்பொழிவு. இமயமலை எப்படி இருக்குமோ, ஒரு பனி இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு மலர்களால் மேடை அமைத்தது போல் அந்த குண்டம், அக்னி குண்டம் மலர் மேலே அமைத்தது போல் மாறி போயிருந்தது. அப்படி கண்களை திறந்து பார்த்தா நாம இன்னும் சாகல, நம்ம உயிர் போகல, அப்ப நம் கரம் பற்றியது யார் அப்படின்னு திரும்பி பார்த்த உடனே இறைவன் எம்பெருமான் ஒரு மானிட ரூபம் கொண்டு, ஒரு மானிட உருவம் கொண்டு முன்னாடி நிற்கிறார். அப்பதான் எம்பெருமானுடைய திருமேனி முதல்ல நந்தி சோழ சக்கரவர்த்தி பார்க்க, எப்பொழுதுமே அந்த திருப்பாதையே நினைந்து கொண்டிருந்த நந்தி சோழ சக்கரவர்த்தி முதன் முறையாக இறைவனை ஒரு மானிட ரூபத்தில் அப்படி கண்ணேர் கொண்டு பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அளவிலா ஆனந்தம் கொள்கிறார். ஆரூரா, ஆரூரா, ஆரூரா என்று அவருடைய குரல் தழுதழுத்து அப்படி நிற்குது. அப்படி சந்தோஷப்பட்டு நிற்கிறார். அப்ப சுவாமி ஒரு வார்த்தை சொல்றார், நந்தி சோழா, நீ செய்த அரும் தவத்தினால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி, நான் ரொம்ப சந்தோஷமா பட்டேன். ஆனால் பூவுலகத்துல இந்த சஞ்சீவி வித்தையை நீ அடைய விரும்புவதுதான் தகாத காரியம். அதாவது ஒரு பொருள் நாம வேண்டோம் அப்படின்னா வேண்டத்தக்கது அறிவோய் நீ அப்படின்னு நம்ம மணிவாசக பெருமான் சொல்லியிருப்பார். வேண்ட முழுதும் தருவோய் நீ, புரியுதுங்களா? வேண்டத்தக்கது அறிவோய் நீ, நான் என்ன கேட்க போறேன்னு உனக்கு தெரியும், வேண்டும் அனைத்தும் தருவோய் நீ கொடுத்துருவ. நான் என்ன என் மனசுல நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, உன் முன்னாடி வந்துட்டு நின்றுட்டா இவனுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு கொடுத்துருவப்பா அப்படின்னு உனக்கு தெரியும் சுவாமி. ஆனா நீ கேட்ட பொருள் அந்த சஞ்சீவி வித்தை, நீ இந்த இடம் இருக்கு பார், இந்த பூவுலகத்துல நீ கேட்டதுதான் தவறு. ஏன் அப்படின்னு இவர் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். சுவாமி அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா வெகு சீக்கிரமாக இந்த அப்ப நடந்துகிட்டு இருந்த அந்த யுகம் முடிவடைந்து கலியுகம் ஆரம்பிக்க இருக்கிறது. சுவாமி சொல்றார், அந்த யுகம் முடிந்து துவாபர யுகம் முடிந்து அந்த கலியுகம் ஆரம்பிக்க இருக்கிறது. அந்த கலி யுகத்துல இது சாத்தியமற்ற நிலை, சாத்தியமற்ற நிலை. ஏன்னா பீஷ்ம பிதாமகர் எத்தனை வருஷம், அவரே நினைச்சாதான் அவருக்கு மரணம். அப்படின்னும் போது மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் லேஸ்ல மரணம் வந்துடாது இல்லையா. அப்ப அந்த யுகம் அதோட முடிஞ்சு போச்சு. இந்த சஞ்சீவி வித்தைய இவர் கலியுக ஆரம்பத்துல இப்படி
வாங்கிட்டார்னா அதற்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? திருவாரூர்ல யாரும் இறந்தே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை கொண்டு வந்துருவார். பசு இறந்தாலும் அதற்கு போய் மருந்து, ஒரு பிராணி இறந்தாலும் அதற்கு போய் மருந்து, ஒரு மனுஷன் இறந்துட்டாலும் மருந்துன்னா அப்ப பிறக்கிற ஜீவன் இறக்காமலே இருந்தா பூமியினுடைய நிலை என்ன யோசிச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அதற்காகத்தான் ஒவ்வொரு யுகத்திற்கும் அழிவு அப்படின்னு வந்து இறைவனே மீண்டும் உலகத்தை படைத்து ஆட்கொண்டருளினார் இல்லையா? அப்படி ஒவ்வொரு ஊழி காலத்திலையும் ஒவ்வொரு அழிவு காலத்திலையும் தானே படிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் தன் கைப்பட திருவாசகத்தை எழுதினார் எம்பெருமான். அதற்காகத்தான் திருமுறைகளை திறமையேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு திரும்ப 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 சொல்றது. அப்ப இறைவன் என்ன சொன்னார்? இந்த பூமியில இது சாத்தியம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அப்போ இந்த வித்தைய நீ பரவச் செய்வது தகாதது அப்படின்னு சொல்லிட்டு அதனால மட்டுமே நான் உன் முன்னாடி தோன்றாமல் இருந்தேன். ஏன்னா நீ தவம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு மனசெல்லாம் துடிக்குது, உன் முன்னாடி வரணும், உனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு என் மனசெல்லாம் பரிதவிக்குது, என் குழந்தை தவம் பண்றானே அப்படின்னு தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் அப்படின்ற மாதிரி எம்பெருமான் கேட்கிறார். என் மனசு பரிதவிக்கிறது, என் மகன் தவம் பண்ணிட்டு இருக்கானே, அவன்கிட்ட போகணுமே என் மனசு துடிக்குது. ஆனா நீ கேட்டுக்கிற வரம் கொடுக்க சாத்தியம் இல்லாத இடம், பூலோகத்துல கொடுக்க முடியாது, பூலோகத்துல. ஆகையினாலதான் உன்னுடைய ஒவ்வொரு தவத்திற்கும் நான் வராமையே அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சுவாமி சொல்றார். சரி, அப்படியே நீ கேட்டுட்ட, நான் கொடுக்காம இருக்க முடியாது அப்படின்னு சொன்னவர், க்ஷணகாலம் அந்த வித்தை உன்னிடம் விளங்கும். அது அந்த க்ஷண நேரத்துல நீ எதை பழைக்க வைக்கணும்னு நினைச்சுக்கிறியோ, என்ன வேணும்னு நினைச்சுக்கிறியோ கேட்டுக்கோ, வேண்டிக்கோ, நடக்கும். அந்த க்ஷண நேரம் உனக்கு அந்த வித்தை சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா வரம் கேட்டது அதை வேண்டிதான் 34 வருஷம் தவறுந்தார் இல்லையா? வரம் வேண்டும், இந்த வரம் இப்படி வேணும்னு வரம் கேட்டார் இல்லையா? அது கொடுக்காமலையும் இருக்க முடியாது. நீண்ட நாள் அந்த நீ இருக்கிற வரை இந்த வரம் உனக்கு பலிதமாகட்டும் அப்படின்னு வரம் கொடுக்க முடியாது இல்லையா? அப்ப இறைவன் என்ன பண்ணார்? க்ஷணநேர காலம் அந்த சஞ்சீவி வித்தை உன்னிடம் இருக்கும் அப்படின்னு வரத்தை கொடுத்துட்டார். நீ கவலைப்படாத, அனைத்து ஜீவராசிகளும் நமது அருளால், சுவாமி கூட நான் எனது என்னுடையதுன்றது சொல்லல பாருங்க, நமது அருளால், இறைவனுடைய வார்த்தை பாருங்க எப்படி இருக்காங்க. நமது அருளால் ஜீவராசிகளுக்கு இனி நன்மையே உண்டாகும். அந்த அப்ப ஜீவராசிகள் நல்லா இருப்பாங்களா? அப்ப என்ன ஆகும்? கொடிய அசுரரும் அரக்கரும், சுவாமி சொல்றார், கொடிய அரக்கரும் அசுரர்களும் மாய்ந்து மாயும்படி யாம் சங்கற்பம் செய்து விட்டோம். அந்த அரக்கர்கள்லாம் இறந்து போயிடுவாங்க, அவங்க மாண்டு போயிடுவாங்க, நீ கவலைப்படாது, நான் சங்கல்பம் ஏற்கனவே மேற்கொண்டுட்டேன் அப்படின்னு அதற்கான காரியங்களை நான் செஞ்சாச்சு, நீ கவலைப்படாத. நீ இதுக்காகத்தானே தவம் பண்ணின, அந்த அந்த காரியம் நிறைவேற்றப்படும், நீ கவலைப்படாத. ஜீவராசிகள்லாம் சேமமா இருப்பாங்க, நீ அதை பத்தி சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அந்த மனித உரு கொண்டிருந்தார் இல்லையா? அப்படியே அவருடைய நந்தி சோழ மகாராஜா அவருடைய தோல் மேல கை போட்டு, அவருடைய வலக்கரத்தை கொண்டு அவருடைய இடது தோல் மேல அப்படி போட்டு அப்படி நின்னார். அவருடைய வலக்காதில் சுவாமி அந்த பீஜாட்சர மந்திரம், சஞ்சீவி வித்தையுடைய பீஜாட்சர மந்திரத்தை அப்படி உபதேசம் பண்றார். அப்படி அவர் மந்திரத்தை உபதேசம் பண்ணது இவர் காதுல விழுந்துச்சா இல்லையானே தெரியலையா. அந்த க்ஷண நேரத்துல கூட அந்த மந்திர ஞாபகம் இருக்குமான்னு நம்ம அவர்கிட்ட போய் கேட்டா, சுவாமி ஏதோ சொன்னார் ஆனா எனக்கு கேட்கலன்ற மாதிரிதான் அவருக்கு இருக்கும். ஏன்னு கேட்டா, தேவரும் மூவரும் தேடியும் காணாத திருமுடியும் அழகா சொல்ல போனோம், குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் கூமின் சிரிப்பும் பனித்த சடையில் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும்
இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றார். மனித பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலத்தே. மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. அவ்வளவு அழகு. எம்பெருமான் நாவுக்கரசு பெருமான் கேட்டாரு, பிறவி குடு, இந்த மாநிலத்தையே பிறக்கணும்னு பிறவி குடு, உன்னுடைய அழகான முகத்தை பார்க்கிறதுக்காகவே இந்த பிறவி குடுன்னு கேட்டார். முக்தி முக்தின்னு கேட்ட அடியார்கள் முன்னிலையில் பிறவி குடு இறைவான்னு கேட்டவர் நாவுக்கரசு பெருமானும் காரைக்கால் அம்மையாரும் இல்லையா? அப்போ சுவாமி அழகா குடித்த புருவம் கொவ்வை செவ்வாயும் அப்படி அழகா அந்த குழந்தை மாதிரி இருக்கிற அந்த அந்த மானிட உரு அப்படி சுவாமி வந்து நந்தி சோழ மகாராஜாவை இப்படி தொடுறார். அந்த ஸ்பரிசம், அந்த தொட்ட மாத்திரத்துல இருந்த அந்த ஸ்பரிசத்துல மதி மயங்கி போயிட்டார். என்ன நடக்குது, நமக்கு என்ன நடந்துச்சு, சுவாமி காதுல வந்து அப்படி அந்த பீஜாட்சர மந்திரத்தை சொல்றார். அது காதுக்குள்ள போச்சா, அவருக்குள்ள என்னமோ ஒண்ணு மயிர்கால்கள்லாம் ஒரு துடி துடிப்பு என்னமோ நடக்குது. என்ன ஆகுதுன்னே தெரியல. உடம்பெல்லாம் அப்படி புல்லரிக்குது. இறைவன் வந்து திருப்பாதத்தையே வேண்டி 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 நின்ற நந்தி சோழ மகாராஜாக்கு 34 வருஷம் கடும் தவம் செய்த ராஜாக்கு இறைவனுடைய ஸ்பரிசம் அப்படி இறைவன் தொட்டு அப்படி காதுல ஒரு மந்திரத்தை சொல்லும் போது அந்த நிலை எப்படி இருக்கும் உணர்ந்து பாருங்க, கண்டிப்பா தெரியும். அப்படி தொட்டு இந்த மந்திரத்தை சுவாமி சொல்லும் போது அவனுக்கு ஆனந்த கண்ணீர் அப்படி பெருக்கெடுத்து ஓடுது. அரூரா, அந்த மனசு முழுக்க ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசான்னு அவர் மனசு முழுக்க அந்த நிலைதான் இருக்கு. அந்த உடலெல்லாம் மயிர்கால்கள்லாம் அந்த நின்னுக்கிட்டு அழறார். ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஆரூரா ஆரூரா அப்படின்னு அவருடைய நாம கீர்த்தனத்தையே இறைவன் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கார். இறைவன் மறைந்தருளினார். அந்த பீஜாட்சர மந்திரத்தை சொல்லிட்டு இறைவன் மறைஞ்சுட்டார். அப்படி மறைஞ்ச க்ஷணத்துல இன்னுமே அவர் வந்து அந்த அதுல இருந்து வரல. மீளா அடிமை நம்ம சுந்தரர் பாடுவார். மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே அப்படின்னு பாடுவார். அப்படி பாடும்போது அப்போ இறைவனுடைய அந்த ஸ்பரிசம் தொட்ட இந்த உடம்பு அந்த மேல இன்னுமே வெளியே வரல. அதற்குதான் சொல்றேன், ஊர் பெருமான் கிட்ட அடிமைன்னு போயிட்ட பிறகு வேற எந்த தெய்வத்துக்கிட்டையும் வேற எந்த தேவர்கள்கிட்டையும் நம்மை சரணாகதி அடிமைன்னு எழுதி கொடுக்கவே முடியாது. ஆரூர் பெருமான் நம்ம நாவுக்கரச பெருமான் என்ன பண்ணார், ஆரூர் பெருமானுக்கு அடிமைன்னு ஒரு பாட்டை எழுதி கொடுத்தாராம். நாமெல்லாம் எம்மாத்திரம். ஆரூர் பெருமான் ஆட்கொண்டுட்டார் அப்படின்னா அவரை விட்டுட்டு அந்த நிலை அந்த மனசு அதுல இருந்து வெளியே வராது. ஒரு கவலை ஒரு கஷ்டம் அப்படின்னா ஆரூரா ஆரூரான்னு நினைக்கிற மனசுக்கு ஆண்டவனுடைய ஸ்பரிசமே நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நினைக்கும் போதே அடியேன் என்னால தாங்க முடியல, எனக்கு அந்த புல்லரிப்பு இருக்கு. உணரணும், இறைவனை உணரணும். அந்த காலத்துல மாதிரி சுவாமி வந்து நேரெல்லாம் காட்சி கொடுத்து இதையும் சொல்லிட மாட்டார். உணரணும், அந்த ஸ்பரிசத்தை உணரணும். சுவாமி நம்மள தொடுறார், தொட்டுக்கிட்டு தான் இருக்கார், நம்ம பக்கத்துலதான் இருக்கார், நமக்குள்ளதான் இருக்கார் அப்படின்றத உணரணும். அந்த உணர்ந்த மனசு அழும், கண்ணீர் விடும். ஒரு எந்த திருக்கோவிலாக இருக்கட்டும், அங்க போய் நின்னு நம்ம சுவாமியை பார்த்தோம்னா நம் கண்கள் தானா தண்ணி வரும். அப்ப அங்க இருக்கிறது கல் இல்ல, சிலை இல்ல, நம்ம அப்பா நம்ம சுவாமி அப்படின்னு அந்த மனசு உருகும். அதுதான் பக்தி, அதுதான் முக்தி அடைய வழியும். ஆரூரா ஆரூரான்னு அந்த உருகிற மனசுக்கு அதுதான் பூஸ்ட்.
அப்படி அப்படி நாம கீர்த்தனங்களை அவர் என்ன பண்றார்? ஆரூரா தியாகேசா தியாகேசான்னு ஊர் முழுக்க அந்த இறைவனுடைய அந்த திருநாமத்தை சொல்லி 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 அவர் எம்பெருமானுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்து வழிபட்டார். அந்த வேதியினுடைய அந்த மணப்பெண்ணாக இருந்தால்ல, அவளுடைய மணாளன் கூட திரும்பி வந்துட்டார். பசுக்கள் எல்லாம் இவங்க கொன்னாங்கல்ல, எல்லாமே இறைவனுடைய திருவருளால், எம்பெருமானுடைய கருணையினால், ஆரூர் பெருமானுடைய திரு உள்ளத்தால், திருக்கருணையினால வந்து சேர்ந்தாச்சு. அப்படி வந்து சேர்ந்து சுகமா வாழறாங்க, சந்தோஷமா வாழறாங்க. இந்த அற்புத நிலைய கேட்ட எல்லா ஜீவராசிக்கும் இப்ப அடியேன்னு சொல்லல, ஆரூர் திருவாரூர் லீலைகள்ல எழுதப்பட்டிருக்கு. இந்த அற்புத லீலையை கேட்பவருக்கு பசி, மூப்பு, பிணி இவை நெருங்கா. பிறவி கூட பசி, மூப்பு, பிணி, பிறவி நெருங்காது. அதுக்குதான் சொல்றது, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திருவிளையாடல்களையும், இந்த லீலைகள்ல ஒவ்வொரு லீலைகளையுமே கூர்ந்து கவனிங்க. இறைவன் நமக்காக ஒரு வார்த்தைய அதுல வச்சிருப்பார். மனிதர்கள் மேல அன்பு வைக்கிறீங்களா? வைங்க. தாமரை இலையில தண்ணீர் இருக்கிற மாதிரி இருக்கணும். இருங்க, ஒன்று இருங்க, பாசத்தோட இருங்க. சுவாமி கூப்பிடுறாரா, விட்டுட்டு அப்படியே போயிடணும். என்னம்மா இது, நான் பெத்த குழந்தைமா, ஆமா குழந்தைதான், நம்ம குழந்தை, நம் கணவன், எனக்கே ஒண்ணுன்னா கூட நான் அழுவேன். என் குழந்தைக்கே ஒண்ணுனாலும் நான் அழுவேன். என் கண்ணுல இருந்து தண்ணீர் வரும். ஆனால் எல்லாமே மாயை அப்படின்றத உணரணும் நம்ம மனசு. அப்ப உணர்ந்த மனசு இருக்கும், குடும்பத்திலேயே இருந்து பற்றற்ற நிலையில இருக்கணும். அப்படி இருந்து அனுட்சணமும் ஆரூரா ஆரூரான்னு அந்த பாதகமலத்தையே நினைக்கிற மனசுக்கு இறைவனுடைய பரிசம் கிடைக்கும். அவனுடைய பரிசம் கிடைக்குது அப்படின்னா, அப்ப நமக்கு என்னென்ன கிடைக்காது? பசி இருக்காது, மூப்பு வராது, பிணி வராது, அதற்கும் மேலான அந்த பிறவி என்ற பெருந்துயர் நெருங்காது அப்படின்னு அவருடைய கருணைய என்னன்னு சொல்லி பாராட்டுறதுனே தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் தேருவும் புணர்ப்பானை, பின்னையன் பிழையை ஒரு பாதை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் அறிய ஒன்னா எம்மானை எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்பழனத்தனி ஆரூரானை மறக்கலுமாமே, ஆரூரானை மறக்கலுமாமே. மறக்க முடியுமா? ஆரூரனை மறக்க முடியுமா? பொன்னும் மெய்ப்பொருளும் தருவார், பொண்ணும் கொடுத்துருவார். இதுதான்டா மெய் அப்படின்னு அந்த மெய்ப்பொருளையும் உணர்த்துவார் இறைவன், இல்லையா? ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாராம். அதாவது ராஜா இல்ல, ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்தாராம். நீண்ட காலம் தவம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப இருக்கும்போது அவர் என்ன பண்ணாரா, ஒரு நாள் உட்கார்ந்து தன்னுடைய கிழிஞ்ச வேட்டிய தச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்படி ஒரு ஊசியில நூல் கோத்து அந்த கிழிஞ்ச வேட்டிய அப்படி தச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்படி தைக்கும் போது என்ன ஆயிருக்கு, தச்சிருக்கார், தைக்க முடியல, மீண்டும் தச்சிருக்கார். அவருடைய ஆழ்ந்த பக்தியை பார்த்து இறைவனே அப்படி ஓடி வந்தாராம். இறைவனும் இறைவியுமே ஓடி வந்தாங்களாம். அப்படி வந்தவங்க அவருக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்யணுங்க, சுவாமிதான் வந்திருக்காருன்னு அப்படி பார்த்த உடனே, ஏன்னா முனிவர் அவரு, தெரியுது அவருக்கு இறைவன்னா யாருன்னு தெரியுது. பார்த்த உடனே ஒரு மெய் சிலிர்ப்பு, அவங்களை அன்பா வர வச்சு அப்படி உட்கார வச்சு அவங்களுக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அதுக்கு உணவும் கொடுக்குறாரு. அதாவது மோர் கொடுக்குறாரு, குடிக்கிறாங்க, சுவாமி குடிக்கிறார். அப்படி சந்தோஷத்துல கிளம்புறேன் அப்படின்னும் போது அப்படி பணிந்து இறைவனுக்கு விடையும் கொடுக்குறாரு. ஆனா வாய் திறந்து ஒரு வார்த்தை கேட்கல, என்ன வரம் வேணும், சுவாமி வந்திருக்கீங்களே, எனக்கு இவ்வளவு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல. அப்ப அதுக்கு பதில் சுவாமி அம்பாள் கேட்கிறா. அம்பாள் வந்து கண் ஜடை பண்றா.
அப்பா கிட்ட, சுவாமி கிட்ட. என்னங்க வரம் கொடுக்கணும், நாம வரம் கொடுக்கணும் அப்படின்னு அம்பாள் சொல்றா இறைவன் கிட்ட. ஆஹ் சுவாமி, உனக்கு நாங்க இவ்வளவு தூரம் வந்தோம், உனக்கு நாங்க வரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், உனக்கு என்ன வேணும் கேளுப்பா அப்படின்னு கேக்குறாரு. அப்படி கேட்டதுக்கு அவர் சிரிச்சாராம். நானே முற்றும் திறந்த முனி, எனக்கு இது கட்டிக்கிறதுக்கு ஒரு துணி இருக்கு, இந்த துணி கசக்கி போட்டிருக்கேன், இது காஞ்சிருச்சுன்னா நாளைக்கு கட்டிக்குவேன், எனக்கு இது போதுமே, எனக்கு எதுக்கு வரோம்? உலகமெல்லாம் தேடுது, அதும் 14 லோகங்களும் தேடுகின்ற அந்த திருவடியும் திருமுடியும் அம்மையப்பனுமாக காட்சி தந்து என்னுடைய இந்த ஏழை குடிசைக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்க, இதை விடவா எனக்கு ஒரு பெரிய வரம் நீங்க கொடுத்துட முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்பயுமே அம்மானால தாங்க முடியல. இல்ல, நாம இவருக்கு வரம் கொடுத்தே ஆகணும்னு அம்மா கேக்குறாங்க. அப்பா என்ன பண்ணாரு, இல்ல பார்வதி தான் ஆசைப்படுறாளே, நீ வரத்தை தான் கேளேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி சுவாமி, இந்த ஊசி எப்பெல்லாம் இருக்கோ அந்த நூல் அதுக்குள்ள சரியா போகணும், அந்த நூல் அதுக்குள்ள சரியா அது பின்தொடர்ந்து போகணும்னு அதுக்கு மட்டும் வரம் கொடுங்கன்னு சொன்னாராம். ஏன், என்ன இது, ஊசின்னா அது நூல் தானே அதுக்குள்ள போகும், அப்பன்னா அது துணி தைக்க தானே உதவும், எதையோ ஒண்ணுத்த தைக்க உதவும், அப்ப நீ ஏன் இந்த மாதிரி வரம் கேக்குற அப்படின்னா, ஆமா, இந்த மனமானது ஊசி போல, அதில் எண்ணங்கள் தான், இந்த மனிதனானவன் ஊசி போல, அதில் இந்த மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்கள் தான் நூல் போல. இந்த நூல் சரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இந்த மனிதன் சரியா இருந்தா இந்த ஊசி எப்படி எப்படி தச்சுக்கிட்டே வருதோ, அந்த பாத்தீங்கன்னா அந்த ஒரு துணியை தச்சு முடிச்சிடலாம், ஏதோ ஒரு கிழிச்சல் இருக்கு, அதை தச்சு முடிச்சிடலாம் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த மனமான சாரதி தான் அந்த நூல் சரியா வரணும், இந்த மனுஷன் சரியா இருக்கணும் அப்படின்னா அந்த ஊசி கரெக்டா அப்படி சரியா தச்சுக்கிட்டே போகணும், அந்த நூலும் சரியா வரணும், அதற்கு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். புரியுதுங்களா? ஏன் அவர் சுவாமியே சிரிச்சுட்டு அந்த வரத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாராம். ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ராஜா தனக்கானதாக செய்யல, ஊர் மக்களுக்காக செஞ்சார். அதே போல் இவர் என்ன பண்றார், மனமானது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம். எனக்கு தெரியும், என் நேர்மை பத்தி எனக்கு தெரியும், நான் நேர்மையான பாதையில் செல்கிறேன், எனக்கு என்ன பயம் இருக்கு போது, இறைவன் எனக்கு துணை இருக்காரு, திக்கில்லாத காட்டுல கொண்டு போய் விட்டாலும் என் பெருமான் எனக்கு துணை இருக்கார், நான் ஏன் கவலைப்படணும், மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கும். நான் ஒரு 20 பவுன் நகையை ஒன்னா போட்டுக்கிட்டு, ஒரே கழுத்துல அப்படி போட்டுக்கிட்டு அப்படி நான் ரோட்ல தனியா நடந்து போறேன், ஒரு காட்டுல நடந்து போறேன்னா திரும்ப வருவனா, ஒரு சாத்தியம் இருக்கா? இல்ல. ஆனா இதே நான் வெறுமனே அப்படி எல்லாத்தையும் அப்படி தூக்கி போட்டுட்டு வெறுமையா அப்படி போறேன் அப்படின்னா யாரும் திரும்பி கூட பார்க்க போறது இல்ல, திருடனுங்கெல்லாம் இல்லையா? அதனால நம் மனம் நேர்மை அப்படின்ற ஒரு பாதையில போயிட்டு இருக்குதுன்னா, நம் பின்னாடி வர இறைவன் நம் பின்னாலேயேதான் இருப்பார் அப்படின்றது உதாரணத்துக்கு தான் அந்த கதை. புரியுதுங்களா? இப்ப 34வது புண்ணியத்தை அளித்தவனுக்கு பதவி கொடுத்த லீலை அப்படின்னு பார்க்க போறோம். வேதாந்தங்கள்லாம் சொல்றவங்களும், தர்மத்தில் விருப்பமுள்ளவர்களும், ஐம்புலன்களை அடக்கியவர்களும், வீணான காரியங்களை செய்யாதவர்களும், சத்தியத்தையே துணையாக உடையவர்களும் மட்டுமே அந்த திருவாரூரில் விளங்கினார்கள். இதற்காகத்தானோ என்னமோ திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரர் பாடினார் இல்லையா? திருவாரூர்ல இப்படி இருந்தவங்க மட்டும்தான் இருந்தாங்க அந்த காலத்துல. அப்ப அங்க அக்னியை வளர்த்து ஓமம் செய்து வரும் வேதியர்கள்லாம் தியாகேச பெருமானுடைய அருளினால ஜனங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, அரக்கருடைய பயம் இல்லாம ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த தருணத்துல சுருத சர்மா அப்படின்றவர் ஒருத்தர் இருந்தார். சுருத சர்மா அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். அவர் கால முறையெல்லாம் தவறாது, இப்பதான் தியானம் பண்ணணும்னா இப்பதான் தியானம் பண்ணணும், அனுஷ்டானத்துல எல்லாம்
சரியா செஞ்சுக்கிட்டு வருவார். அப்ப அவர் என்ன பண்ணார், கைலாசம், கேதாரம், காசி அப்படின்னு பல புண்ணிய தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு இறைவனை தரிசனம் பண்ணதோட காவிரி, கங்கை முதலிய புண்ணிய நதிகள் எல்லாம் நீராடி நீராடியும் சியாவனர், துர்வாசர், வியாசர் அப்படின்ற இந்த மகரிஷிகள் ஆசிரமங்கள் சென்று அங்கேயுமே அவர்களுக்கு பணிவிடை செய்து 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 அவர்களுடைய ஆசையும் பெற்று நம்முடைய இந்த உலகத்தையே 3 முறை வலம் வந்தாராம். முருகப்பெருமான் கூட மயில் மேல ஏறி ஒரு முறைதான் வலம் வந்தார் மாங்கனிக்காக, இல்லையா? ஆனா இவர் இந்த பூலோகத்தை 3 முறை வலம் வந்திருக்கார் சுருத சர்மா அப்படின்ற முனி. அப்படி அவர் வலம் வந்து கொண்டிருந்த காலத்துல பூலோகத்துக்கு திரும்பி வலம் வந்துகிட்டு இருக்கார். அப்படி கடைசியா வந்து சேர்ந்த இடம் தியாகேச பெருமானுடைய தியாகேச பெருமான் கிட்ட வந்து சரணம் அடைஞ்சிட்டார். அந்த கமலாலயத்திலேயே வந்து நின்னுட்டார். போதும் இறைவனே, தியாகேச பெருமானே போதும். அவருடைய சென்னி அவருடைய கமலத்தை சென்னிக்கு திலகமாக வைத்தார். பாருங்களேன், எப்படி மணிவாசக பெருமானுக்கு பாத தீட்சை கொடுத்தாரோ சுவாமி, அது போல இந்த முனிவர் என்ன நினைச்சுக்கிட்டாராம், அவருடைய பாத கமலங்களை தன்னுடைய சென்னிக்கு திலகமாக வைத்தார். சென்னின்னா தலை. இறைவனுடைய பாதத்தை தனக்கு திலகமாக வச்சுக்கிட்டார். அவரையே எப்பயும் தியானிச்சுக்கிட்டு அந்த திருப்பாதத்தையே தியானம் பண்ணி அப்படி வாழ்ந்து வந்தார். அப்படி இருந்தவர் ஒரு நாள் சிதம்பரத்தில் உள்ள கனக சபையில் இருக்கும் எம்பெருமான் அங்க இருந்தாராம். அங்கிருந்து எம்பெருமான் அப்படி கண்ணார பார்த்துட்டு, யாருக்குதான் சிதம்பரத்தை விட்டு வர்றதுக்கு மனசு வரும்? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மொழி வேணியன், அழகில் சோதியன், நம்பலத்து ஆடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இல்லையா? அப்படி தெய்வ சேர்க்கிறார் பாடுறார். அப்படி இருக்கும்போது அந்த அந்த பாத கமலத்துல விட்டுட்டு வர்றதுக்கு எப்படிதான் மனசு வரும்? நீண்ட நாள் அங்கே இருந்தார். அந்த பாத கமலத்தை தரிசனம் பண்ணினார். திருவாரூர் தியாகேச பெருமானுடைய நினைவு அவருக்கு வந்தது. சிதம்பரத்துல இருந்து திருவாரூருக்கு வர்றார். அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது இடப்பட்ட வழியில ஒரே ஓன்னு ஒரு அழுகுரல் கேக்குது. என்னது அழுகு குரல் கேக்குது அப்படின்னு 4 திசை பக்கமும் திரும்பி திரும்பி பாக்குறார். எதுவுமே அவருக்கு தோணல, எதுவும் அவர் மனசுக்கு புலப்படல. சரி அப்படின்னு சிறிது நேரம் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சார். மறுபடியும் அழுகுரல் கேக்குது. மறுபடியும் நடக்கிறார், ஒண்ணுமே புரியல. மேற்கு நோக்கிதான் இந்த குரல் கேக்குது அப்படின்னு மேற்கு நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அங்க ஒரு அழகான குளம், அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு பர்ணசாலை அமைச்சு ஒரு அழகான ஆசிரம் இருக்கு. அந்த ஆசிரமத்துக்குடைய வாயிற்பகுதியில வாசற்படியில ஒரு சிறுவன், ஒரு பாலகன் இறந்து கிடக்குறான். அதாவது மரணம் அடைந்து அந்த உடல் அப்படி போடப்பட்டிருக்கு. அப்படி பார்த்து அப்பாவும் அவருடைய அம்மாவும் அப்பாவும் அழ ஆரம்பிக்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த புலம்பல் தான் இவருடைய காதுல விழுந்திருக்கு. அவரு வேகமா ஓடி வந்து, அந்தனரே உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி அழறீங்க? என்ன ஆச்சு? குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட வாக்குல அந்த வேதியர் சொல்றார், சிஸ்டரே, பூர்வ ஜென்மத்துல நான் பண்ண பாவமா பிறவி குருடனா வந்து பிறந்துட்டேன். பிறவி குருடனா வந்து பிறந்ததுனால என் மனைவி என்ன பாவம் பண்ணாலும் என்ன ஒரு பொருட்டா நினைச்சு எனக்கு மனைவியா வந்துட்டா. எங்களுடைய போதாத காலம் ஒரு தாம்பத்தியத்துல இந்த குழந்தை அழகா ஒரு மகன் வந்து பிறந்துட்டான். எங்க வயித்துல வந்து பிறந்தான். அவன் வந்து பிறந்தான். ஆனா எங்களை ஒரு பாரமாவே அவன் நினைச்சது இல்ல. சின்ன குழந்தை எங்களை பாரமாவே நினைச்சது இல்ல. எங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். எங்களுக்கான பணிவிடைகள் செஞ்சான், எல்லாத்தையும் செஞ்சான். அதற்கும் மேல நான் தினம் சிவ பூஜை பண்ணுவேன், சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுவேன். அதற்கான புஷ்பங்கள் எல்லாம் பறிச்சுக்கிட்டு வந்து கொடுக்குற பெரிய அந்த வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான், பணியை அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்ப என்ன ஆயிட்டது அப்படின்னு கேட்டேன்னா, ஏதோ ஒரு அசுர மாயையில, அரக்கருடைய மாயையா அசுர மாயையான்னு தெரியல, எங்களுடைய பாவமான்னு தெரியல,
திடீர்னு அவன் உயிரற்றவன் போல் அப்படி காட்சி தரான். எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க இப்படி எதுக்கப்புறம் நாங்க எப்படி ஜீவிப்போம் அப்படின்னு நினைச்சு கதறி கதறி அவங்க அழறாங்க. உடனே சுருத சர்மா என்ன பண்றார், அவங்கள நோக்கி மகாபுருஷரே நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய வயதையுமே என்னுடைய புண்ணியத்தையுமே நான் கொடுத்து அந்த பாலனுக்கு உயிர் அளிக்க செய்றேன். என்னுடைய புண்ணியம் அனைத்தும் அவனுக்கு அவனுக்கு நான் தரேன் அப்படின்னு சொன்னவர் என்ன பண்றார், இன்னொரு முகூர்த்த காலம் இருங்க, இந்த முகூர்த்த காலத்துக்குள்ள நான் அவனை திருப்பி நான் எழுப்பி உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னவர் நேரா அந்த குளத்துக்கு போறார், முழுகிறார், குளிச்சுட்டு தீர்த்தத்தில் நீராடிட்டு அப்படி எழுந்து வர்றார். எழுந்த உடனே ருத்ராட்சத்தை அணிஞ்சுக்கிறார், திருநீர் வச்சுக்கிறார், அப்படி ஒரு அனுஷ்டானம் செய்யறார். அப்படி அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு அப்படி தவத்துல உட்கார்றார். உட்கார்ந்த உடனே கைகளை கூப்பி யமதர்மராஜனே அப்படின்னு அழைக்கிறார். அஷ்டதிக் பாலகர்களும் சூரியனும் சந்திரனும் பஞ்சபூதங்களும் ஆஹ் எல்லாத்தையுமே அப்படி நினைச்சுக்கிறாரு மனசுல. நினைச்ச உடனே யமதர்மராஜன் கிட்டதான் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். என்னுடைய புண்ணியத்தை எல்லாம் நீங்க எடுத்துக்கோ, அந்த மகனை உயிர்ப்பித்து எனக்கு தரணும், இப்பவே கொடுக்கணும் அப்படின்னு அவரு ஒரு சங்கல்பம் வைக்கிறார். கங்கா ஜலத்தை எடுத்து கைலாசபதியுடைய அவருக்கு அபிஷேகம் செய்த அந்த கங்கா ஜலத்தை எடுத்து அந்த புண்ணிய பாலகன் மேல அப்படி தெளிக்கிறார். உயிர் வரல. அப்படி வரல. யம தர்மராஜன் அந்த வேண்டுகோளை கொஞ்சம் கூட கேட்ட மாதிரி தெரியல. மறுபடியும் என்ன பண்றார், கோபம் வந்துருச்சு. முனிவர் இல்லையா, அவருடைய புண்ணியத்தையே கொடுக்குறேன்னு சொல்றார். அப்பயுமே யமனுக்கு அது கேட்கல அப்படின்னும் போது இவருக்கு கோபம் வந்துடுது. மறுபடியும் என்ன பண்றார், சரி, மறுபடியும் இவர் என்ன பண்றார், மறுபடியும் என்ன யோசிக்கிறார், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார். சரி, என் பேச்ச நீ கேட்கல, அந்த பாலகனுக்கு உயிர் கொடுக்க மாட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்றார். அதையுமே யம தர்மராஜன் காதுல வாங்கினது மாதிரி தெரியல. ஓஹோ, நீ காதுலயே வாங்கலையா, அப்ப நான் சொன்னதை உனக்கு நீ காதுலயே காது கொடுத்தே கேட்கல. ஒரு கல்லு ஒரு செடி கிட்ட சொன்னா கூட அந்த செடி இறங்கிருக்கும், கல்லு கிட்ட சொல்லியிருந்தா கூட அது கரைஞ்சிருக்கும். ஆனா ஒரு பெரிய பதவியில இருக்கிற நீ, உனக்கு ஒரு அகங்காரம் திமிர் ஆணவம் வந்திருக்கு இல்லையா அப்படின்னு சுதர்மாவுக்கு கடும் கோபம் வருது. தன் புண்ணியத்தையும் கொடுக்கலான்னு நினைக்கிறார். அப்பயுமே அவருக்கு அந்த அளவுக்கு அடங்காத கோபத்துல என்ன பண்றார், திக்பாலகர்களையும் சூரியனையும் சந்திரனையும் பஞ்சபூதத்தையும் அதற்கும் மேலாக தியாகேச பெருமானையும் நமஸ்காரம் செஞ்சுட்டு, என்னுடைய புண்ணியம் நிகரற்ற புண்ணியம் அப்படின்னா இன்னொரு யம தர்மராஜனையே நான் உண்டாக்குவேன், இன்னொரு யம தர்மராஜனையே நான் உருவாக்கி அந்த மகனை மீட்டெடுக்க செய்வேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கிறாரு. இந்த முனிவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கடும் கோபம். விஸ்வாமித்திரர் எல்லாம் சொல்லவே முடியாது. மற்ற முனிவர்கள்லாம் சாபம் கொடுத்தா அவங்களுடைய சக்தி குறையும்னா, விஸ்வாமித்திரர்கள்லாம் சாபம் கொடுத்தாதான் அந்த சக்தியை ஏறும்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்றார், நான் ஒரு யம தர்மராஜனையே உண்டாக்குவேன் அப்படின்னு ஒரு கோபத்துல சில மகா மந்திரங்கள்லாம் அப்படி உச்சரிக்கும் போது இந்திரன் தேவர்கள் எல்லாமே பயந்து போறாங்க. உடனே யம தர்மராஜனும் பயந்துடுறாரு. ஏன்பா இவ்வளோ நேரம் அப்படி காட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காரு, உனக்கு கேட்கல, இப்ப இன்னொரு யம தர்மராஜன் வரான் அப்படின்னும் போது உனக்கு அந்த பயம் வந்துருச்சு இல்லையா. பயப்படுறாரு. ஓடுறாங்க, எங்க தியாகேச பெருமானுடைய சன்னிதானத்துக்கு ஓடுறாங்க. இறைவா தியாகேசா தியாகேசா ஆரூரா அப்படின்னு நீயே சரணம் அப்படின்னு அவருடைய பாதார விந்தங்கள்ல சரணடைறாங்க. உடனே இறைவன் ஆகாசவாணியாக குரல் கொடுக்கிறார் சுவாமி. வேதியரே அப்படின்னு குரல் கொடுக்கிறார். நீரே நமது தொண்டர்களில் சிறந்த வேதி, உமது நல்ல சிந்தையை பற்றி யாம் மகிழ்கிறோம். நீர் கோபத்தை அடைய வேண்டாம். இப்புண்ணியத்தினால் நீர் மற்றொரு யமனை சிருஷ்டிக்க வல்லவராயினும் தெரியும். நீ இந்த புண்ணியத்தினால, உன்னுடைய புண்ணியத்தினால இன்னொரு யமனையே உன்னால் உருவாக்க முடியும் எனக்கு தெரியும். அந்த தேவர்களுக்கும் அது தெரியும். ஆனால் அதை நீ செய்யக்கூடாது, அதை நீ பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த திக்பாலகர்கள் எல்லாமே
அவங்களுடைய கடமையை தான் செய்யறாங்க இல்லையா? அவங்களுடைய கடமைகளை தான் செய்யறாங்க. என்னுடைய கட்டளையின்படி சுவாமி சொல்றார். என்னுடைய கட்டளையின்படி அவங்களுடைய கடமைகளை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. நீ கவலைப்படாத. உன்னுடைய விண்ணப்பம் என்ன? உன்னுடைய புண்ணியத்தினால அந்த குழந்தை உயிர் பெற்று வரணும். அதுதானே? நீ என்ன பண்ணிருக்கணும்? என்ன நோக்கி தவம் பண்ணிருக்கணும். என்ன அழைச்சுக்கணும் இல்லையா? நம்மை அழைத்திருக்கணும். நம்மை பார்த்து வேண்டி இருக்கணும். இறைவா அப்படின்னு நீ என்ன கூப்பிட்டதுன்னா நான் வந்துருவேன். ஆனா யமதர்மராஜனையே அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா அது அவங்களுடைய வேலை. அவங்களுடைய கடமை அதை அவங்க செய்யறாங்க. சரியா? அப்படின்னு கேட்டவர் சுவாமி அந்த குழந்தைய மறுபடியும் உயிர்ப்பிச்சு தர்றார். அதுவும் அவருடைய புண்ணியத்தினாலே, சுதர்மாவுடைய புண்ணியத்தினால் அவர் சொல்றார், என்னுடைய புண்ணியத்தோட பலன் தான் அவன் உயிர்ப்பிக்கணும்னு சொல்றார். அதற்கேற்ற மாதிரி அவருடைய புண்ணிய பலனாலேயே அவர் அந்த குழந்தை உயிர்ப்பித்து தரப்படுறார். எவ்வளவு அழகு! சுவாமி எவ்வளவு கருணை! எம்பெருமான் திக்பாலகர்களையும் காப்பாத்தியாச்சு, அந்த குழந்தையும் காப்பாத்தியாச்சு, அவர் கொடுத்த வாக்கையும் காப்பாத்திட்டார் சுவாமி. சித்தம் தெளிவீர்கால் அத்தன் ஆரூரை பக்தி மலர் தூவ முக்தியாகுமே. சித்தம் தெளிவீர்கால் தெரிஞ்சுக்கோங்க, தெளிங்க, சித்தத்தை தெளிவீங்க. எதை நோக்கி தவம் பண்றோம்? யார நோக்கி தவம் பண்றோம்? எதை நோக்கி நம் குறிக்கோள் இருக்கிறது அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா? அந்த இருள், அதாவது நம்முடைய கர்மவினை அப்படின்ற அந்த இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது அப்ப இறைவனை நினைக்க 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 அந்த இருள் அகன்று விடும். நம்ம மனசு அப்போ நாம இறைவனை நினைக்கணும். அப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நல்லதே செய்வோம். சுவாமி நம்ம கூடவே வருவார் இல்லையா? இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு மயக்கம் நீக்கிய குற்றமற்ற மெய்யரு உடையவர்களுக்கு அவ்வுணர்வு இருளிலிருந்து விடுபட்டு அடைகின்றதான இன்பத்தை கொடுக்கும். அதாவது மயக்கம் நீக்கி குற்றம் அற்ற மெய்யுணர்வு நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம ஆன்மாதான், நம்ம உடல் எதுவுமே கிடையாது. நம்ம இயக்குறது நம் உயிர். அந்த உயிரை எங்கிருந்து வந்தது? இறைவன் கிட்ட இருந்து வந்தது. இந்த உயிருக்கு என்ன வேலை? திரும்ப சுவாமிய போய் சேரணும், அவனுடைய பாதத்துல போய் சேர்ந்துடணும். அப்படி இந்த உயிர் நம்ம எப்ப நமக்கு தெரியுதோ அப்ப இந்த மனசு என்ன பண்ணும்? இந்த உடம்பு என்ன பண்ணும்? தவறு செய்யாது, துரோகம் பண்ணாது, தப்பானதை நினைச்சு கூட பார்க்காது. அப்ப இந்த மூன்றத்தையும் செய்யற மனசுக்கு ஆணவம் இருக்காது, கண்மம் வராது, மாயையும் விலகி போயிடும். அப்ப ஆணவம் கண்மம் மாயை அகன்ற நிலை தெய்வ ஸ்வரூபம். நித்தியமா இறைவனுடைய ஸ்வரூபம். நாம என்ன? இறைவனுடைய துகள். நம்ம ஆன்மா உயிர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா இந்த உடம்ப ஒரு துச்சமா நினைச்சிருவோம். ஆனா உடம்பு வேணும். இந்த சமுத்திரம் வாழ்க்கை என்ற இந்த பெருங்கடலை கடப்பதற்கு உதவி நமக்கு இந்த உடம்பு தான். இதை வச்சுதான் நாம் படிக்கிறோம். இந்த உடம்பு வச்சுதான் நாம திருமுறைகள் பாடுறோம். இந்த உடல் வச்சுதான் தியானம் பண்றோம். இறைவன் கிட்ட போய் சேரணும்ன்ற ஒரு வழிய, ஒரு அடிய நம்ம இந்த உடல் மூலயமா தான் எடுத்து வைக்கிறோம் இல்லையா? அப்ப இப்ப நான் அடியேன் சொன்னது குறள். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசுறு காட்சி அவர்க்கு அப்படின்னா நம் மெய்யுணர்வு எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அறியாமையை நீக்கிட்டோம்னா இன்ப நிலை தானே சேரும் அப்படின்ற அந்த திருக்குறளுடைய விளக்கம். இந்த இரண்டு லீலைகளுடைய விளக்கங்களுமே அதுதான். நம் பார்வை, நம் செயல், நம் எண்ணம் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் எதுக்காகவும் யாருக்காகவும் யமனே இருந்தாலும், யமன் தானடா, யமனா இருந்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. என் சுவாமி என் கூட இருக்கார், பரம்பொருள் என் கூட இருக்கார், அவர் என் இருதயத்தில் இருக்கிறார், என் உயிராக இருக்கிறார்னு நினைக்கிற ஒவ்வொரு மனசுக்குமே கவலைகள் அணுகாது, சேராது. அவனே துணை என்றது, சிவனே என்றது மனது. ஆரூரமந்தரசே போற்றி, சிறார் திருவையாரா போற்றி.
ஆக இந்த 2 லீலைகள் கேட்ட அனைவருக்குமே இறைவனுடைய திருவருள், தியாகேச பெருமானுடைய திருவருள் பரிபூரணமாக நிலை பெறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, நீங்காத புகழும், நூற்றாண்டு புகழும், நிறைவராத செல்வம், அதிகம் அதிகமாக இறைவன் எல்லா எல்லா புகழையும் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த 2 படலங்கள்ல அவ்வளவு விஷயங்கள் நமக்கு இறைவன் கொடுத்தார். அத நம்ம உணர்ந்திருக்கணும், உணரணும். உணர்ந்தா மட்டுமே இறையை அடைய முடியும். அப்படின்னு சொல்லி அவர்களுடைய பாதார விந்தத்துல வேண்டுகோளாக அடியேன் வைக்கிறேன். எல்லாருக்கும் நீங்காத செல்வமும், நூற்றாண்டு புகழும், நோயற்ற வாழ்வும் கிடைத்து அனைவரும் நலமோடு இன்புற்று வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். ஆரூரமந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி வல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேறேறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். எருமையிலேறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசரோடு ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் அவனை தீர்த்த முகம் ஒன்று, குண்டுரோ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபட்ட சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் கொணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும், ஆதியருளாச்சலம் அமர்ந்த பெருமானே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். வாழ்க அந்தனர் வானவரானினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரணமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. ஆரூரமந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. குருவருள் ஆன்மீக மையத்திற்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் நன்றிகள் வாய்ப்பளித்தமைக்கு.